முத்தழகு வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு இதில் நிறைய ஃபோட்டோ இருக்குது, இதில் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்தழகு. இல்லை உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், அதனால தான் நீ போயிட்டு இதில் யார் பிடிச்சிருக்கோ அவங்கள சொல்லு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போ சித்தி உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்தா நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாங்க. உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபோட்டோவை கீழே வச்சுட்டு கல்யாணம் இப்போ யார் கேட்டால் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அந்த ஃபோட்டோஸ்லாம் கீழே வைக்கிறாங்க. அப்போ அவங்க சித்தி கேட்குறாங்க, அம்மா இன்னும் நீ போகலையா வயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன் சித்தி கேட்குறேன், அங்கே பக்கத்தில் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி விடு, யார் வம்பு இழுத்தா என்ன, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும், நீ போகாத, நீ போனியா நம்ம வயல் வேலையை பார்த்தியா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வயலுக்கு போகிறாங்க. அமுதன் ஸ்வேதா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா சொல்கிறாங்க, எதுக்காக முத்தழகு அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, மாமா மேலே கோவம் இருந்தால் பரவாயில்ல, எதுக்காக நம்மக்கிட்ட பேசல, நாம் போயிட்டு வீட்டில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க, கோவம் கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பூமி வராரு. வந்த உடனே சொல்கிறாங்க, சொன்னோம் இங்கே வா வந்து பாரு, குழந்தைங்கள பார்த்தியா, உன் பையன் பாரு எப்படி இருக்கான், மீனாட்சியை பார்த்தியா எப்படி இருக்கான்னு பாரு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தூக்குனா பயங்கரமாக அழறா. அப்படியே புடவையில் போட்டோன்னே அழவே இல்லை. பார்த்தியா, முத்தழகு இல்லைனாலும் முத்தழகு புடவை வாசனை இருந்தால் அதான் மீனாட்சி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரவணனை தூக்குறாரு. பூமி தூங்கிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. அப்படி மீனாட்சியும் பார்க்குறாரு. இங்கே பாரு மீனாட்சி, உனக்கு நான் இருக்கேன் சரியா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணு குழந்தைய கொஞ்சிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா தானே சீக்கிரமாக வருவா, உன் ஞாபகம் வந்தோடனே அம்மா உன்கிட்ட வந்துடுவா சரியா, அது வரைக்கும் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட சந்தோஷமாக கொஞ்சிட்ருக்காங்க. மாருதி வீட்டில் இருக்கார். அப்போ ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. தமிழ் அப்படியே வெளியே வராரு. பின்னாடி ஒளிஞ்சு தெரியாமல் பேசுகிறாரு. எப்படி இருக்க தமிழ், நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன், வீட்டில் எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, அம்மா எல்லாருமே சூப்பராக பார்த்துக்கிறாங்க, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிகிட்ருக்காங்க. சரி அன்னிக்கிட்ட நான் பேசட்டுமா, அன்னைக்கு அண்ணன் மேலே தான் கோவம், என் மேலே என்ன கோவம், எதுக்காக என்கிட்ட கூட எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக முத்தழகு வந்துடுறாங்க. முத்தழகு வந்தவொடனே கேட்குறாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க மருது, நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட. என்ன ஃப்ரெண்டுக்கிட்டன்னு சொல்கிறேன், ஆனால் முத்தம்னு ஏதோ எனக்கு சத்தம் கேட்டதே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் உன்னோட மொத்தமானு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு மருது. பொய் சொல்லாத மருது, ஒழுங்காக ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாமே தமிழ் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் தமிழ் தான் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் உங்களுக்கு இப்போ ஞாபகமே இருக்காது, தமிழ் யாருன்னு தான் என்கிட்ட கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. சரி மருது, சரி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுறியா, சரி ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு மருதுக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வயலுக்கு போகிறாங்க. வயலில் பூமி இருக்கார். அப்போ அப்படியே வராங்க. வந்து பார்க்குறாங்க. என்ன உங்களோட வயலில் தண்ணி பாய்ச்சிட்ருக்கீங்க அப்படின்னு முத்தழகு கேட்குறாங்க. ஆமாம் இன்றைக்கி என்னோடய வயலில் தான் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பு எடுத்துகிட்டே இருப்பீங்களா, இன்றைக்கி என்னோடய வயலுக்கு தான் தண்ணி பாய்ச்சணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க முத்தழகு. அதெல்லாம் தண்ணிலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு. நீங்கள் என்ன கொடுக்கறது, நான் போய்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு போகிறாங்க. நில்லுங்க முத்தழகு நில்லுங்க, போய் ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி பின்னாடியே ஓடுறாரு. அப்படியே அவங்க சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. தடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஷாக் அடிக்குது. 2 பேருமே சேர்ந்து அப்படியே கீழே விழுறாங்க. விழுந்தோடனே அப்படியே எழுந்து பார்க்குறாங்க.